கடல் தண்ணி ஏன் ப்ரோ உப்பா இருக்கு? கடல் தண்ணி உப்பா இருக்குதுன்னா அது உள்ள பூரா உச்சா கலந்துருக்கு. உச்சாவா? ஆமா. என்ன ப்ரோ சொல்றீங்க? அதுல கோடிக்கணக்கான மீன்கள் உள்ள இருக்கு. இப்ப நம்மளா இருந்தா வெளியில போயிருவோம் வந்துருவோம். இப்ப மீன் தரைக்கு வந்து உச்சா போக முடியாதுல்ல. இப்ப அதனால நம்ம வந்து தண்ணிக்குள்ள எல்லாம் உச்சா போயிடும். அதனால தண்ணி உப்பு கைக்கிறது. கோடிக்கணக்கான மீன்கள் பூரா அது உள்ள உச்சா போயிடும். உப்பு கைக்கிறது உச்சா இருக்கனால உப்பு கைக்கிறது. கனியிலே சிறந்த கனி எது? நம்ம சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனியா? ஆமாங்க. நம்ம சமுத்திரக்கனி படம் பூரா எல்லாமே கருத்தா இருக்குங்க. எங்க பாத்துல அந்த படம் இங்கதான் முதல்ல நானும் போய் பாப்பேன். அதனால கருத்தா இருக்கு ஒரு படம் ஃபுல்லாவே. சிறந்த கனினா அவர்தான். சிறந்த கனினா சமுத்திரக்கனி தான். நான் பழங்கள்ல கேட்டேன். பழங்கள்லையா? ஆமா. பழங்கள்னா நம்ம வாழைப்பழம், கொய்யாப்பழம் அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமுத்திரக்கனி. சிறந்த கனி. சிறந்த கனினாலே நம்ம சமுத்திரக்கனி. ஆமா. நெஞ்ச தொடுற மாதிரி ஒரு வார்த்தை ஏதாவது ஒண்ணு சொல்றோம், என்ன சொல்லுங்க ப்ரோ? நெஞ்ச தொடுற மாதிரினா நம்ம உள்ள போற உள்பணியன். ஆமா. நெஞ்ச தொடுற மாதிரி மக்களுக்கு நெஞ்ச தொடுவாங்களா அந்த மாதிரி? அப்படி உணர்ச்சி வசமா அப்படின்னா நெஞ்சச்செலி. நெஞ்சு செலி. ஆமா. என்ன ப்ரோ சொல்றீங்க? அந்த அன்பு பாசம் இதெல்லாம் இல்லையா? அன்பு பாசம் அப்பெல்லாம் நெஞ்சு செலி தாங்க மாட்டோம். நம்மள ஒட்டி எப்பயுமே இருக்கிறது நெஞ்சு செலி தான். நக்கல்யா அவனுக்கு. மக்களுக்கு எல்லாத்தையும் இருக்கிறது நெஞ்சு செலி. ஆமாங்க. Download ShareChat.